மியூச்சுவல் ஃபண்ட் தவிர்த்து வேற எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா என்னோட பணம் டபுள் ஆகணும். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? பணம் எப்படியும் டபுள் ஆகும். ஓகே. அது எத்தன வருஷத்துல ஆகுன்றது தான் ம். முக்கியம். நான் இன்னைக்கு போடுவேன். எனக்கு 5 இயர்ஸ்ல ஆகணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் வந்து 14.87%க்கு மேல வளரணும். அப்பதான் காம்பவுண்டிங்க வச்சு ம். உங்களுக்கு 5 வருஷத்துல உங்க பணம் டபுள் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என் பணம் எப்போ டபுள் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, யூஸ் த ரூல் ஆஃப் 72. 72 நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ, பிக்ஸட் டெபாசிட்டோ, பாண்டோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோ, அதுல ஒரு வருஷத்துக்கான ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பெர்சன்டேஜ் அஸ்யூமிங் 5%ன்னு வச்சுப்போம். 5% உங்களுக்கு வருதுன்னு வச்சுப்போம். ஸோ 72 டிவைடட் பை 5. அதோட ஆன்சர் என்ன வருதோ அத்தனை வருஷம் ஆகும் உங்க பணம் வந்து டபுள் ஆவறது. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்க கால்குலேட் பண்ணணுமே ஒழிய, எனக்கு டபுள் தி அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கேத்தா மாரி நீங்க ரிஸ்க் அதிகமா எடுக்க வேண்டி வரும். ரிஸ்க் அதிகமா எடுக்க எடுக்க, அதுக்கேத்தா மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாகும். பட் அதே சமயம் டவுன்வர்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஓகே. எது ஒண்ணு வேகமா ஏறுதோ, அது வேகமா இறங்கவும் செய்யும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால எனக்கு டபுள் தி அமௌண்ட் வேணும். இந்த மாரியெல்லாம் யோசிச்சு மார்க்கெட்குள்ள போகாம, இன்வெஸ்ட்மென்ட்டுக்குள்ள போகாம, எனக்கு கேப்பிட்டல் புரொடெக்ஷன் வேணும். லாங் டெர்ம்ல ஐ ஷுட் பி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் வெல்த் பில்டிங்.